வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஓவரால் வீக் பற்றியுமே இன்னைக்கு சம்மரைஸ் பண்ணிடுவோம் ஃப்ரைடேங்கிறதுனால. ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு லைனில் சொல்லணும்னா ரிகவரி செஷன். ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டை போட்டு அடி அடி நடிச்சாங்க. ஸோ இப்போ அந்த குளோபல் டென்ஷன்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு வரதுனால மார்க்கெட் ஒரு ரிகவரி செஷனை நோக்கி போயிட்டுருக்கு. அப்படி இருந்துமே நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக தேர்ஸ்டே இந்த கப்பல் ஆஃப் டேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 900 பாயிண்ட்ஸ் வரைக்குமே சென்செக்ஸ் அப்பாக இருக்கும். நிஃப்டி 24,000 கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இது மோஸ்ட்லி ட்ரிவன் பை ஐடி, பேங்கிங், எஃப்எம்சிஜி ஸ்டாக்னால தான். ப்ரிடாமினன்ட் ரீசனாக இருக்கிறது ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷன், சீஸ்ஃபயரு, அப்புறம் டிசிஎஸோட Q4 ரிசல்ட்ஸுமே வந்திருக்கு. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இன்னைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் 1.16% அப்பு, சென்செக்ஸ் 1.17% அப்பு, பேங்க் நிஃப்டி ஒரு 0.6% அப்பு. இந்தியாவோட ஃபியர் இண்டெக்ஸ் ஓவரால் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கான மார்க்கெட்டில் 25 ப்ளஸில் இருந்து 20.3 இருக்குது. பட் ஸ்டில் இது ரொம்ப பிக்கு. 14, 12 இந்த மாதிரி நம்பர்ஸ் வரணும். ஸோ ஓவரால் செக்டார் வைஸ் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் 1.5% அப்பு, ஐடி டெக்னாலஜி 1.2% அப், எஃப்எம்சிஜி 0.8% அப், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் 1.5% அப், ஃபார்மா ஃப்ளாட்டாக ஒரு 0.2%, ஆயில் அண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் -0.5%, ஏவியேஷன் 1.2% டவுன். ஸோ இதுதான் ஓவரால் ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும். மெட்டல், பேங்கிங்கு, ஐடி, எஃப்எம்சிஜி, ஃபார்மா, ஆயில் அண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் கீழே டவுன்வர்ட் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ கீ நியூஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் சீஸ்ஃபயரு அண்ட் பாகிஸ்தானோட பிஎம் வாங்க எல்லாரும் பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 10th பீஸ் நெகோசியேஷனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மார்க்கெட்டை கொஞ்சம் பாசிட்டிவாக நோட்டிட்டு போகுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒன்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் டென்ஷன் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. ஸோ டிசிஎஸோட Q4 ரிசல்ட்ஸ் எந்த வருஷமும் இல்லாமல் ரொம்பவே ஜாஸ்தியாகவே பண்ணியிருக்காங்க. ஏஏ ரெவென்யூ மட்டுமே 2.3 பில்லியன் ஆனுவலாக ஜென்ரேட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடென்ஷியல் ஃபைனல் டிவிடெண்டாக 31 rupees பெர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்லாவே டிசிஎஸ் ஷேர்ஸ் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல குட் நியூஸ். ஸோ நீங்கள் ஒரு ஷேருக்கு 31 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 10 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 310 ரூபா கிடைக்கும். ஸோ டிசிஎஸ் ஷேர் பொறுத்த வரைக்கும் ஓவரால் நல்லாவே இருக்குது. பட் ஸ்டில் செல்லான் தான் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிறையவே நடந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் ஷேர் கன்சிடரபிளி நல்ல ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். 3,350 to 4,000 rupees வரைக்கும் ஈஸியாகவே போயிடும். மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்கிறாருன்னா சென்செக்ஸ் 2026 95,000 தாராளமாக ரீச் ஆயிருன்னு சொல்லியிருக்காரு. அது இப்போ இருக்கிற கரண்ட் ரேட்டு கம்பேர் பண்ணோம் 22% அப்பு. ஸோ இந்த குளோபல் டென்ஷன்லாம் சீஸ் அவுட் ஆனோடனே க்ரோத் ட்ராஜெக்டரி ஸ்ட்ராங்காகவே இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்த்தா தான் நமக்குமே தெரியும். அண்ட் ரொம்ப நாளாக இந்த ஸ்டாக் பற்றி பேசாமையே இருந்திருப்போம். ஓலா எலக்ட்ரிக். ஸோ ஓலா எலக்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் நானுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல. பட் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தா வெறும் இந்த ஏப்ரல் மந்தில் மட்டுமே ஓலா எலக்ட்ரிக் ரொம்பவே பிக்கப் ஆகிருக்கு. நிறைய பேர் இந்த ஸ்டாக் அவ்வளோதான் செத்துருச்சுன்னு நினச்சி போட்டாச்சு. பட் ஆச்சரியப்படுற வகையில் ஓலா என்ன ரீசனால் பிக்கப் ஆயிடுச்சுன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னா ஓலா எல்எஃப்பி, லித்தியம் அயன் பாஸ்பேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வகையான பேட்டரி டெக்னாலஜி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இது கம்பேரிட்டிவ்லி சீப்பர் அண்ட் லாங் லாஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓலா இப்போ அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே ரீடிஃபைன் பண்ணுறாங்க. அவங்களோட இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டர்லி சேல்ஸுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் குறிப்பாக கம்ப்ளைண்ட் ப்ரிடாமினண்ட்டாக வர்றது சர்வீஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எப்படி ரெக்கவர் பண்ணுறதுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது ஒரு மாதிரி டபுள் எட்ஜ் ஸ்வாட் தான். எனக்குமே டபுள் மைண்டடாக இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணவா வேணாமான்ட்டு. ரிஸ்க் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். பட் இப்போ வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அது எங்கேயாவது ஃபால் ஆகும்போது கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபால்லேருந்து ஏப்ரலில் நிறைய ரெக்கவரி போயிட்டுருக்கு. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ கார்பரேட் ஹைலைட்ஸ் பொறுத்த வரைக்கும் விப்ரோ முக்கியமான ஹைலைட்டு. விப்ரோ பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட் எப்போன்னு தெரில. இது நீங்கள் ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு உண்மைக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவான டைமு. விப்ரோ அவங்க வச்சிருக்கிற ஷேர்ஸ் 2 ரீசனால தான் ஜென்ரலாகவே ஒரு கம்பெனி பைபேக் பண்ணுவாங்க. ஒன்று, ஷேர்ஸ் சீப்பான ரேட்டில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பை பண்ணிக்கலாங்கிற மாதிரி. இல்லை ஷேர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவைலபிள் இன் மார்க்கெட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனால் இது ஒரு நல்ல நியூஸு. ஸோ விப்ரோ ஷேர்ஸ் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது ரைட் டைம் டு கன்சிடர். தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ரைஸிங்கில் இருக்குது.
அண்ட் கப்புள் ஆஃப் செக்டர்ஸில் சீனியர் மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் இருக்குது. பிபிசிஎல் அண்ட் ஐஎஃப்பி இவங்க மோஸ்ட் இந்த 2 ஏரியாவில் பிபிசிஎல்லும் ஐஎஃப்பியும் சீனியர் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வீக்லி ஸ்னாப்ஷாட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கலி ஆன் டியூஸ்டே இந்த வாரம் மார்க்கெட்டுக்கு ஒரு அமோகமான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் மார்க்கெட் வந்து ரொம்ப அடி தாங்கி ஃபைனலாக வந்திருக்கு. பட் இந்த வாரத்தில் மட்டும் எஃப்ஐஎஸ் வந்து ஆஸ் யூஷுவல் வித்துட்டு தான் போயிருக்காங்க. 1711 crores விற்றுருக்காங்க. டிஏஎஸ் பொறுத்த வரைக்கும் 956 crores வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் மார்க்கெட் லோ ஃபார் திஸ் வீக் வந்து 22,700 ஹை வந்து 24,000 சம்திங்கில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கான டாப் மூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க்கு ஸோ ஸ்ட்ராங் ரெக்கவரி. இப்போ ரீசெண்டாக நடந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே தாண்டி ஷேர்ஸ் வந்து ஃபார் ஷோர் சொல்கிறேன் ரொம்பவே ஜஸ்ட்டு ஆப்டிமிஸ்டிக்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே காட்டுற நம்பர்ஸ் வந்து என்ன நம்பர் போகுங்கிறதுக்கான நம்பர். ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டான நம்பர்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணலை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது ஆயில்ங்கிற செக்டர்னால. பட் மற்ற செக்டர் எல்லாமே கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்றைக்கான மார்க்கெட்டில் கொஞ்சம் 1.8% அப்பு. விப்ரோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான மார்க்கெட்டில் 3.5% அப்பு. ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான மார்க்கெட்டில் 1.9% அப்பு. HUL இந்துஸ்தான் யூனிலிவர் பொறுத்த வரைக்கும் 1.5% அப்பு. டிஃபென்சிவாகவே இருக்குது இந்த ஸ்டாக்கு இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஐசிஐசி பேங்க் வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா தேர்ஸ்டே மார்க்கெட்டில் ரொம்பவே லோவாக ட்ரேட் ஆச்சு, அதனால் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிசிஎஸ் வந்து Q4 ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருந்தாலுமே செல் ஆஃப் தான் நிறைய போயிட்டுருக்கு. பட் பொட்டன்ஷியலாக ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ராங் டீல் வின்ஸ் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் வந்து உண்மைக்குமே நல்லா அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குது. தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். இண்டிகோ அண்ட் அதானி போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற இந்த குளோபல் பொலிட்டிக்கல் ரிஸ்க்னால ஆயில் ப்ரைஸ்னால ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது. ஸ்டாக்ஸ் டு அக்யூமுலேட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். HDFC, விப்ரோ, பாரத் எலக்ட்ரானிக்ஸு, டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அக்யூமுலேஷன் ரேஞ்சை நான் பார்க்குறது வந்து 130 அந்த ரேஞ்ச் வரும்போது நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஜென்ரலாகவே சைக்ளிக்கான ஸ்டாக்ஸ் தான். ஸோ குளோபலாக வந்து கமோடிட்டி எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகுது. சைனாவோட லைக் இம்போர்ட்டு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே டாடா ஸ்டீலுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக முடியுங்கிற ஆஸ்பெக்டில் நீங்கள் இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். 120 130 இந்த ரேஞ்சில் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா தாராளமாக சேஃபர் ஜோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டாடா ஸ்டீலும் சரி ஓலாவும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் டு அவாய்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதானி, டிசிஎஸ் வந்து இப்போதைக்கு புதுசாக என்ட்ரு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்டாக் விழுறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்குது. ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருங்க. எந்த இதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். கோல்ட் அண்ட் சில்வர் இன்றைக்கான மார்க்கெட்டில் 0.6 0.7 கிட்ட லிட்டில் ட்ராப் ஆயிருக்கு. பட் மோரார்லெஸ் அந்த ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகுது. ருப்பியுமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். 92 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடுச்சு. ருப்பி வந்து 92 93ங்கிற ரேஞ்சுக்குள்ளே ஆர்பிஐ எப்படியாவது ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. க்ரூட் ஆயிலுமே 97 98ங்கிற ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் இந்த வீக் பொறுத்த வரைக்கும், ஏப்ரல் பொறுத்த வரைக்குமே இந்த பீஸ் இப்படியே கண்டினியூ ஆகுது. யாருமே வீக்கெண்டில் குண்டு போடலைன்னா மார்க்கெட் வந்து உண்மைக்குமே பாசிட்டிவான மூடில் தான் போகும். அப்படி யாராவது குண்டு போட்டாங்கன்னா பிரச்சனையாக இருக்கும். டிசிஎஸ் பொறுத்த வரைக்குமே மிட் டேர்மில் ஒரு சின்ன ரெக்கவரி நடக்க வாய்ப்பு இருக்குது. அக்யூமுலேட் பண்ணுறவங்க அக்யூமுலேட் பண்ணுங்கள். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நியூ என்ட்ரியாக இருந்துச்சுன்னா, பிகாஸ் இட் வில் கோ. பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ரீரேட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலான்னா HDFC, கர்நாடகா பேங்க்கு, சவுத் இந்தியன் பேங்க்கு அண்ட் TAB பேங்க்கு, இந்த பேங்க் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ரெஸ்ட் பேங்க்ஸை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். நிஃப்டி அண்ட் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தோட சார்ட்ஸுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் இதை ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன் வீடியோவில். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபார் டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் மோர் ஃபினான்ஷியல் கைடன்ஸு, பர்சனல் க்ரோத்து ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம வீடியோவில் வரும். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தாராளமாக. நான் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளையும் போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.